இன்னைக்கு தத்த ஜெயந்தி, அதாவது பகவான் தத்தாத்ரேயர் திரு அவதாரம் நடந்த திருநாள். இந்த நன்னாளில் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறது பகவான் தத்தாத்ரேயரை பற்றின சில தகவல்களும் தத்தாத்ரேயர் பகவானுடைய தியான ஸ்லோகமும் விளக்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால நம்முடைய மனசில் இருக்கிற தீய எண்ணங்கள், எதிர்மறை ஆற்றல்கள் நம்மளை விட்டு விலகும். அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுடைய சாபமும் நம்மளை ரொம்ப காலமாக தொந்தரவு பண்ணுற துர்துஷ்டமும் நமக்கு நீங்கி நமக்கு நல்ல அதிர்ஷ்டமும் செல்வமும் ஞானமும் பகவான் தத்தாத்ரேயருடைய ஆசீர்வாதத்தால் கைகூடும். இப்போ நம்ம பகவான் தத்தாத்ரேயர் பற்றின சில தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். பகவான் தத்தாத்ரேயர் சப்த ரிஷிகளில் அத்ரி மகரிஷிக்கும் அனுஷியா தேவிக்கும் மகனா திரு அவதாரம் செஞ்சார். மும்மூர்த்திகளுடைய சுரூபமான இவர் கலியுகத்தை தவிர மிச்ச யுகமான சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம் இந்த 3 யுகத்துலேயும் ஒரே ரூபமாக காட்சி அளிச்சிருக்காரு. ஆனால் பகவான் தத்தாத்ரேயர் கலியுகத்தில் மட்டும் 3 முகங்களோட மும்மூர்த்திகளுடைய சுரூபமாக மக்களுக்கு அருள் பாலிச்சுட்டு வராரு. பகவான் தத்தாத்ரேயர் எப்படி மும்மூர்த்திகளுடைய சுரூபமாக இருக்காங்க, அதே போல் தத்த பகவானுடைய மனைவியான அனகாதேவியும் முப்பெரும் தேவியர்களுடைய சுரூபமாக இருக்காங்க. அனகாதேவிக்குன்னு தனியாக விரதமும் பூஜை முறைகளும் இருக்குது. இப்போ நம்ம தத்த பகவானை பற்றின சில விளக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். தத்த பகவான் கூட ஒரு பசு இருக்கும். அந்த பசு பூமாதேவியையும் தர்மத்தையும் குறிக்குது. அது மட்டும் இல்லாமல் காமதேனுவையும் குறிக்குது. இது பக்தர்களுடைய ஆசையை நிறைவேற்றி பக்தர்களை தர்ம மார்க்கத்தில் வழி நடத்தும். அதுக்கப்புறமா தத்த பகவான் கூட 4 நாய்கள் இருக்குது. அந்த 4 நாய்கள் ரிக், யஜுர், சாமம், அதர்வணம் அப்படின்னு சொல்கிற 4 வேதங்கள். பகவான் தத்த பகவானுடைய ஞானம்தான் 4 வேதத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ட்டு இதை குறிக்குது. பகவான் தத்தாத்ரேயர் திரிசூலத்தை கையில் ஏந்தி இருப்பார். அந்த திரிசூலம் ஆனப்பட்டது 3 குணங்களை குறிக்குது. சாத்வீகம், ரஜோகுணம், தமோகுணம் அப்படின்ட்டு 3 குணங்களை குறிக்குது. தத்த பகவான் கையில் இருக்க சுதர்சன சக்கரம் ஆனப்பட்டது காலச்சக்கரத்தை குறிக்குது. அந்த காலச்சக்கரத்தினுடைய சக்தி என்கிட்ட தான் இருக்குது அப்படின்ட்டு தத்தாத்ரேயர் காமிக்கிறாரு. தத்த பகவான் கிட்ட இருக்கிற சங்கம் ஆனப்பட்டது ஓம்கார ஒலியை எழுப்போம். இது ஞானத்தை குறிக்குது. தத்த பகவான் கையில் ஒரு திருவோடு இருக்கும். இவர் பிக்ஷை எடுக்கிற ஒரு சாதாரண அந்தணன் ரூபமாக போயிட்டு எல்லா பெரிய பெரிய செல்வந்தர்களுக்கும் ஞானத்தை போதிப்பார். தத்த பகவான் கையில் இருக்க ஜெபமாலை தியானத்தையும் கடமையையும் அதே போல் ஒழுக்கத்தையும் குறிக்குது. தத்த பகவான் கையில் இருக்கிற டமருகமானப்பட்டது வைராகியத்தையும் உலகத்தினுடைய இயற்கையினுடைய விதியையும் குறிக்குது. தத்த பகவானுக்கு தமிழ்நாட்டில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு திருக்கோயில் அப்படிங்கிறது செங்கலியபுரம் அப்படின்னு சொல்லிட்டு கும்பகோணத்தில் இருக்குது. இப்போ நம்ம ஸ்லோகத்தை ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்லோகம்: தத்தாத்ரேயம் மகாத்மானம் வரதம் பக்தவத்சலம் பிரபன்னாதிஹரம் வந்தே மாத்ருகாமிசனோவது தீனபந்தும் கிருபாசிந்தும் சர்வகாரணகாரணம் சர்வரக்ஷாகரம் வந்தே மாத்ருகாமிசனோவது சரணாகத தீனாத்தே பரித்ராணபராயணம் நாராயணம் விபும் வந்தே மாத்ருகாமிசனோவது சர்வார்த்தஹரம் தேவம் சர்வமங்கலமங்கலம் சர்வக்லேசஹரம் வந்தே மாத்ருகாமிசனோவது பிரம்மண்யம் தர்ம தத்துவஜானம் பக்தி கீர்த்தி விவர்தனம் பக்தாபீஷ்டப்ரதம் வந்தே மாத்ருகாமிசனோவது சோபனம் பாப பங்கஸ்ய தீபனம் ஞான தேஜசः தாபப்ரசமனம் வந்தே மாத்ருகாமிசனோவது சர்வரோக பிரசமனம் சர்வபீட நிவாரணம் விபாதுதாரணம் வந்தே மாத்ருகாமிசனோவது ஜன்ம சம்சார பாண்டுக்ஞம் ஸ்வரூபானந்ததாயகம் நிஸ்ரேஷபதம் வந்தே மாத்ருகாமிசனோவது ஜயலாப யசாகாம தாதுர்தத்த சயாஸ்தவம் போகமோக்ஷ பிரதாஸ்யேமம் பிரபத்யே சத்கிருபே பவேத்.
இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தத்த பகவான் ஆனப்பட்டவர் மகாத்மானம், எல்லா யோகிகளுக்கும் தலை சிறந்தவர், வரதம் பக்தவச்சலம், பக்தர்களுக்கு வேண்டிய வரத்தை தருவார், சர்வ காரண காரணம், எல்லா காரணத்துக்கும் காரணமாக இருப்பார், அதாவது பரபிரம்ம சுரூபமாக இருப்பார், தீனபந்தும் சூரியனை போல ஒளி மிகுந்தவர், கிருபா சிந்தும் கருணையே வடிவானவர், சர்வ ரக்ஷாகரம், எல்லா ஆபத்திலிருந்தும் நம்பரம் கொடுத்து காப்பாற்றுவார், சரணாகத தீனார்த்தே, சரணம் அடைந்தவர்களை காப்பாற்றுவார், அது மட்டும் இல்லாமல் சரணாகத தத்துவத்தை விளக்குவார், பவித்ரான பராயணம், எப்போவுமே ஞானத்தையும் பரிசுத்தையும் விளக்குவார், நாராயணம் விபும், நாராயணராக இருந்து நம்மளை காப்பாற்றுவார், சர்வானர்த்த அரே, எல்லா விதமான கஷ்டத்தையும் நீக்குவார், சர்வ மங்கள மங்களம், எல்லா மங்களத்துக்கும் மங்கள சுரூபமாக விளங்குவார், கிளேசம் அப்படின்னா ஒரு மனக்கலக்கம், மனசுக்குள்ளே இருக்கிற ஆழ்ந்த ஒரு குழப்பம், எல்லா விதமான கிளேசத்தையும் நீக்குவார், பிரம்மண்யம் அப்படின்னா இறைத்தன்மை, இறைப்பாதை, இந்த இறைத்தன்மையும் இறைப்பாதையும் நமக்கு குருவாக காட்டுவார், தர்ம தத்துவஞானம், தத்துவஞானத்தையும் தர்ம மார்க்கத்தையும் போதிப்பார், கீர்த்த பிரவர்த்தனம், பக்தியையும் நமக்கு போதிப்பார், பக்தாபீஷ்ட பிரதம், பக்தர்களுக்கு வேண்டியதை தருவார், சோபனம், எப்போவுமே அழகான திருவுருவமாக இருப்பார், பாப பங்கசிய, நம்மக்கிட்ட இருக்கிற பாவத்தை நீக்குவார், தீபனம் ஞான தேஜச, ஞான ஒளியாக பிரகாசிப்பவர், தாப பிரசமனம், தாபம் அப்படின்னா தீராத ஆசை, நம்ம ஆழ் மனசுக்குள்ளே இருக்க தீராத ஆசைகளை நீக்குவார், சர்வ ரோக நிவாரணம், ரோகம் அப்படின்னா நோய், எல்லா நோய்களுக்கும் நீக்குவார், அதுவும் அறியாமைங்கிற நோயும் நீக்குவார், சர்வ பீட நிவாரணம், பீடம் அப்படின்னா இங்கே தாரித்ரம், எல்லா விதமான தாரித்ரியத்தையும் நம்மக்கிட்டேருந்து நீக்கி நம்மளுக்கு ஞானமும் செல்வமும் தருவார், ஜென்ம சம்சார பாண்டுக்யம், இந்த சம்சார சாகரத்தில் நம்ம இந்த இல்லறத்தில் கடை தேர வழி கொடுப்பாரு, சொரூபானந்த தாயகம், அழகான சொரூபத்தையும் ஆனந்தமான சொரூபத்துக்கும் அடையாளமானவர், நிஸ்ரேச பதம், நீக்க முடியாத பாதத்தை உடையவர், ஜெய லாப யச, ஜெயம் அப்படின்னா வெற்றி, லாபம் அப்படின்னா தனம், யசம் அப்படின்னா தெய்வீக ஒரு அழகு, காமம் அப்படின்னா மனசுக்குள்ளே இருக்கிற ஆசைகள், தத்வார்த்த சாஸ்திரஸ்தவம், நமக்கு எல்லாத்தையும் தருவார், போக மோக்ஷ பிரதாசியேமம், போகத்தையும் மோக்ஷத்தையும் ஒரே நேரத்தில் தருவார், ஸ்மாத்ருகாமி சொனோவது, ஸ்மரணம் அப்படின்னா நினைக்கிறது, ஸ்மாத்ருகாமி அப்படின்னா நினைச்ச உடனே அருள் பாலிப்பார், நம்ம எப்போ தத்த பகவானை நினைக்கிறோமோ அந்த நொடியே தத்த பகவான் நமக்கு அருள் கொடுப்பார், பிரபத்தியேது சத்குருதே பவேத், எல்லா விதமான நன்மையும் அந்த தத்தாத்ரேய பகவான் நமக்கு அளிக்கட்டும் அப்படின்ட்டு ஸ்லோகத்தை சொல்லி முடிக்கிறாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.